ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। श्री रुद्र प्रश्नः இரண்டாவது அத்தியாயம். नमो हिरण्यभागवेशे नान्ये दिशाञ्च पतके नमो नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यः पशूनां पतके नमो नमः सस्मिञ्चराय दिशीमते पतीनां पतके नमो नमो बभ्रुषाय विव्याधिने नानां पतके नमो नमो हरिकेशायोपवीतिने पुष्टानां पतके नमो नमो भवस्य हेतै जगतां पतके नमो नमो रुद्राय ताता विनेत्रे क्षेत्राणां पतके नमो नमः सूदाय हन्त्याय वनानां पतके नमो नमो रोहिताय स्तपतके वृक्षाणां पतके नमो नमो मन्त्रिणे वाणिज्यकक्षाणां पतके नमो नमो भुवन्तये वारिवकृशाय औषधीनां पतके नमो नमः घोषाय क्रन्थयते पत्नीनां पतके नमो नमः कृष्णभीताय धावते சத்வனாம் பதகே நமக. இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய நாமம் புவந்தயே. புவந்தயே நமக. வாரி வஸ்கிருதாய் ஏதி ஓஷதீனாம் பதகே நமக. ஃபர்ஸ்ட் வேர்டு புவந்தயே. உலக வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பவருக்கு நமக, நமஸ்காரம். பிரதீபா க்ளோஸ் பண்ண மியூட். உலக வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பவர். அப்போ உலகம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, அதற்கு அவர் காரணமாக இருக்கிறார். பூவந்தகே. இப்போ உலகம் வளர்ச்சி அடையுதுன்னு பாத்தீங்கன்னா பல விதத்துல நம்ம பார்க்கலாம். உலகம் எப்படி வளர்ச்சி அடையுது, அது அவருதான் காரணம். இப்போ உலகத்துல சிருஷ்டி ஆயிட்டே இருக்குது, சரீரங்கள் கோடிக்கணக்கான சரீரங்கள் உற்பத்தி ஆயிட்டே இருக்குது. இறைவன் தான் என்னது, மெட்டீரியல் காசு. இப்போ இவ்வளவு ஜீவராசிகள் பிறக்கும் போது படைக்கப்பட்ட பஞ்சபூதங்கள் இருந்தா சரீரங்கள் வருது. ஆல்ரெடி பஞ்சபூதங்கள் படைச்சிட்டாரு. பஞ்சபூதங்கள் இருந்துதான் என்ன வந்தாகணும், சரீரங்கள் வந்தாகணும். இப்ப இவ்வளவு சரீரங்கள் வரும்போது பஞ்சபூதங்களுடைய அளவு குறைஞ்சிட்டா எப்படி, அது எப்படி நடைபெறாமல் பாத்துக்கிறார்? எடுத்துக்கிட்டே குறைஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னா அது குறையணுமா இல்லையா? அரிசி ட்ரம்ல நிறைய வச்சிருக்கீங்க, ஒரு மாசத்து 1ஆம் தேதி எடுக்க குறையுதா இல்லையா? அந்த 2 மாசம் ஆகும்போது அது ஜீரோ வந்துருதா இல்லையா? அப்புறம் வாங்கி போட்டா தானே அரிசி நம்புது. அப்போ இறைவன் என்ன பண்றாரு, பஞ்சபூதங்களை எடுத்து படைச்சிடறாரு. அப்ப அரிசி ட்ரம்ல அரிசி குறையிற மாதிரி குறைஞ்சிட்டே வந்துருச்சுன்னா இத்தனை யுகம், ஒரு நாள் 2 நாளா இத்தனை யுகங்கள் எத்தனை சரீரங்கள், எப்படி ஒரு பேலன்ஸ் பண்றாரு? தி பெஸ்ட் ரீசைக்ளிங் ப்ராசஸ் பை பகவான். அது இருக்கிறதுனாலதான் திருப்பி பஞ்சபூதங்கள் பற்றாக்குறை. இப்ப போர் வந்தது, கேஸ் பற்றாக்குறை, உலகத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி இறைவனுக்கு பற்றாக்குறை வந்துட்டா அவர் எப்படி படைப்பாரு? பற்றாக்குறை என்பதே வராது. ஏன்? ரீசைக்ளிங். ரீசைக்ளிங்னா தெரியலீங்களா? இப்ப பஞ்சபூதத்தை எடுத்து சரீரங்களை படைக்கிறாரு. இன்னைக்கு கோடிக்கணக்கான சரீரங்கள் இன்னைக்கு உருவாகுதுன்னா கோடிக்கணக்கான சரீரங்கள் என்ன ஆகுது, மறுபடியும் இறந்து அது அந்த பஞ்சபூதமா மாறிடும். சரீரங்கள்
திருப்பி என்ன ஆகுது? அது அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து சரீரம் வருது, பிறக்குது. ஒரு சைடு பிறக்குது, ஒரு சைடு என்ன ஆயிட்டு இருக்குது? இறக்குது. சோ பேலன்ஸ். பற்றாக்குறை, கேஸ் பற்றாக்குறை, இது மாதிரிகள அங்க என்ன வராது ப்ரொடக்ஷன்ல? பற்றாக்குறை. ஏன்னா பற்றாக்குறை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உலகம் எப்படிங்க வளர்றது? சோ அந்த விதத்தில் நான் தான் சொன்ன பாருங்க, உலக வளர்ச்சிக்கு அவர் எப்படி உதவுறாரு, அவர் உலக வளர்ச்சி எப்படி கொண்டு வராருன்னு ஒரு நீங்க சப்ஜெக்ட் எடுத்தா 4 மணி நேரம் பத்தாது. அத்தனா விஷயங்கள் இருக்கு. எப்படி அவர் சிருஷ்டிய மெயின்டெயின் பண்றாரு. இதெல்லாம் ஸ்திதி காரணம். நான் சொன்னது அவரு வச்சிருக்கிற ஸ்திதியில நான் சொல்றது ஒரு சுவிட்ச் பாயிண்ட். பற்றாக்குறை வராமல் பார்த்துக்கிறார். பஞ்சபூதாணி சரீரத்துக்கு ஒரு பேலன்ஸ். இன்னொரு ஆங்கிள் நான் தான் சொல்ல பாருங்க, நிறைய சொல்லலாம். நீங்க நிறைய திங்க் பண்ணி நிறைய கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு பாயிண்ட் தான் எடுத்து கொடுத்தா நீங்க நிறைய சிந்திக்கலாம். அவர் எப்படி வளர்ச்சிக்கு எப்படி பயன்பாட்டு இந்த இடத்துல அடுத்த பாயிண்ட். இப்போ நிலநடுக்க வருது, எரிமலை வருது, இதெல்லாம் என்ன பண்ணுது? இந்த உலக கண்ணு முன்னால ஸ்தூல பூமியில எதை பாக்குறோம்? எரிமலை வரத பாக்குறோம். எரிமலைன்னா தெரியும், நிலநடுக்கம் பாக்குறோம், சுனாமி பாக்குறோம், எத்தனையோ பேர் இறந்து போறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா, ஏன் அதெல்லாம் வருது அப்படின்னா, அப்பதான் அந்த ப்ராசஸ் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். செட்டில் டவுன் ஆகுது. ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் அல்லது பூமி என்ன ஆகுது? செட்டில் டவுன் ஆகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சூரியன் ஒரு தீ குழம்பு. அதிலிருந்து பிரிந்து வந்ததுதான் பூமி தத்துவம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆஃப் த எர்த்ல என்ன இருக்குது? லாவா. அந்த தீயிலிருந்து வந்ததுங்கிறது எங்க ப்ரூஃப்? உள்ள போய் பாத்தீங்கன்னா உள்ள சென்டர் ஆஃப் த எர்த்ல என்ன இருக்குது? அந்த தீ குழம்பு தான் என்ன இருக்குது. இப்போ அந்த தீ குழம்பு ஆறித்தான் மேல இருக்கிற அவுட்டர் லேயர் ஆறி போய்தான் இப்ப என்னவா இருக்குது? அது பூமி தத்துவமா இருக்குது. அக்னி தத்துவமாக இருந்தது. இப்ப என்னவா தெரியுது நமக்கு? அக்னி மட்டுமே இருந்தது. ஃபர்ஸ்ட் சூரியனும் அக்னி, அதிலிருந்து வந்த 9 பிளானட் என்னதான்? அக்னி தத்துவம். அப்புறம் தான் அதிலிருந்து வந்ததுதான் என்னது? நம்ம பாக்குற பிருத்திவி தத்துவம். இப்போ அந்த அக்னி தத்துவம் என்ன ஆயிட்டே இருக்கும் அடிக்கடி? உள்ள செட்டில் டவுன், ரீஅட்ஜஸ்ட்மெண்ட். அந்த லாவா என்ன பண்ணிக்குது? உள்ள தன்னை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குது. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் எரிமலையோ, என்ன சொன்ன நிலநடுக்கம், இதெல்லாம் என்னன்னா நிலநடுக்கிற வராம இருக்காது. ஏன்னா உள்ள ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் செட்டில் டவுன் ஆகுது. அந்த அந்த ஒரு ஸ்திதி ஆகணும்னா அதை உள்ள அதெல்லாம் பண்ணிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்குது தன்னைய. அந்த லாவா பூமி தன்னை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு போகுது. ஆச்சுங்களா? நாம என்ன தப்பு பண்றோம்னா, எந்த இடத்துல நிலநடுக்கம் வருதுன்னு பெரியோர்கள் அந்த காலத்துல கண்டுபிடிச்சு எப்பவோ எழுதி வச்சிருக்காங்க, அங்க போய் ஊட்ட கட்டணும். இப்ப என்ன பண்ணிட்டு நம்ம கடலோரங்களில் என்ன கட்டக்கூடாது? வீடு இருக்கக்கூடாது. ஏன் அந்த காலத்துல சொன்னாங்க? ஏன்னா எப்ப எப்ப வேணாலும் அது ரீஅட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி எங்க வரலாம்? பூமிக்குள்ள வந்துரும். ஏன்னா உள்ள எரிமலை வருதுன்னு வச்சு கடலுக்குள்ள, கடல் அப்படியே பொட்டாட்டவாங்க இருக்கும். பூமி அசையாம இருக்கும். நீர் என்ன பண்ணும்? உள்ள வந்துரும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குன்றின் மேல் ரிஷிகேஷ் அப்படின்னா அங்க இருக்கிற கோயில் வழிபாடோட இறங்கி வந்துடணும். இன்னைக்கு அப்படியே அங்க இருக்குது. பத்ரிநாத், கேதார்நாத் எல்லாம் என்னது? ஒன்லி ஃபார் வழிபாடு பர்பஸ். அங்கெல்லாம் அந்த காலத்துல யாருமே வீடு கட்டல. இப்ப என்ன பண்ணிட்டு அங்க போய் வீட்டை கட்டுறதுனால என்ன ஆயிடுச்சு? அது இருக்கிற பாறைகளை எல்லாம் வெட்டி 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 அந்த அந்த ஸ்டெபிலிட்டி நாமளே என்ன பண்ணிடுறது? குறைச்சு வச்சிடும். காடுகளை அழிக்கிறோம், பாறைகளை வெட்டுறோம்னா என்ன நடக்குது? பூமியில் அது ஒரு செட்டில் ஆயிங்க. உள்ள ஃபயர் யோசனை பாருங்க. மேல ஃபுல்லா ஹார்டு. அது ஒரு செட்டில் பண்ணி தானே அது அப்படி போயிட்டு இருக்குது. இதை நாம போய் நொய் நொய் நொய்னு உள்ள பராண்டுனா அது என்னங்க பண்ணும்? சோ இதெல்லாம் அது தானே செட்டில் ஆகிறத விட்டுறணும். நாமெல்லாம் போய் அதெல்லாம் தடுக்கவோ, மினிஸ்டர் காசை கொடுத்து லேக் என்ன பண்ணிடுறாங்க? வீடா கட்டி வச்சிடறாங்க. லேக்கெல்லாம் என்னாச்சு? அந்த காலத்துல அரசவங்க உட்கார்ந்து லேக் கட்டினாங்க. அது 1000 உட்கார்ந்து அதெல்லாம் பிளாட் போட்டு வித்தர்றோம். நம்மளுடைய தவறுதானே தவிர பூமி அதோட ஸ்திதிக்காகத்தான் அது என்ன பண்ணுது?
ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தனக்குள்ள அந்த நீங்க இது படிச்சீங்கன்னா தெரியும், ஜியோகிராபி படிச்சீங்கன்னா தெரியும். அது ஏன் வருதுங்கிறது இன் டீட்டெயில் நான் போக விரும்பல. இது உலக வளர்ச்சிக்காக இறைவன் உதவி செய்கிறார். தன்னுடைய கண்ட்ரோல்ல உலகத்தை வச்சு அவர் பண்ணினா மட்டும்தான் நம்ம ஸ்திதியாக இந்த படைக்கப்பட்ட உலகம் உள்ள தீ குழம்பாக இருக்கிற அந்த பூமி ஸ்திதியில போகும். இருக்கிற மேல இருக்கிற வாழ்ற மக்கள் அழிவை சந்திக்காமல் போகணும்னா உலகம் அப்படி ஸ்டெபர்னா நிக்கணும். ஒரு நிமிஷம் சொல்லி பாருங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பூமி சொல்லிச்சு, இனிமேல் நான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஒரே இப்படிங்கிற க்ஷணத்துல என்ன ஆகும் தெரியுங்களா? அதெல்லாம் யாரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறா? ஈஸ்வரன் படைத்தவர். அந்த காலம் முடிகிற வரைக்கும் அந்த கர்மத்தை கழிப்பதற்காக ஜீவர்கள் தன்கே இதெல்லாம் செய்யறாரு அவரு. ஜீவர்கள் தன்னுடைய கர்மத்தை கழிப்பதற்காக இந்த உலகத்தை படைச்சிட்டு மட்டும் போட்டுட்டு அவர் வாட்டுக்கு பிக்னிக் போயிட்டாரு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? சோ அவர்தான் என்ன சொல்றாரு? ஸ்திதி கர்த்தா. இந்த ஸ்திதி கர்த்தாங்கிற வேர்டு நாம எவ்வளவு சிந்திச்சீங்கனாலுமே நம்ம ஒரு 0.5% கூட தெரிஞ்சுக்க முடியாது. அவர் எப்படி ஸ்திதி பண்றாரு ஆச்சுங்களா? இந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு? அடுத்தது நீங்க என்ன நான் தான் சொல்றேன், இது எவ்வளவு மணி நேரம் வேணாலும் எடுக்கலாம், நான் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறேன். இப்ப பாருங்க, ஆக்சிஜன் நமக்கு வேணும். மனிதர்களுக்கு உள்ள பிரீத்திங்க்கு ஆக்சிஜன் வேணும். இப்போ எல்லாரும் ஆக்சிஜன் உறிஞ்சிடுறோம். ஒரு காலத்துல ஆக்சிஜன் தீர்ந்து போகுமா போகாதா? அரிசி ட்ரம் இருக்கிற கதையே தான், எடுத்துக்கிட்டே இருந்தா குறையுமா குறையாதா? இப்ப எல்லாரும் ஆக்சிஜன் எடுக்கிறோம்னா அவர் என்ன பண்றாரு? அதுக்கு ஆக்சிஜன் நம்மளுக்கு வேணும்னா ஆக்சிஜனை வெளிவிடக்கூடிய மர செடிகளை படைச்சிட்டார். அது என்ன பண்ணுது? நம்ம வெளிவிடுற கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? நமக்கு ஆக்சிஜனை கொடுத்துட்டே இருக்கும். பேலன்ஸ். நாம போய் என்ன பண்றது? மரத்தை உட்கார்ந்து காடுகளை என்ன பண்றது? அழிக்க வேண்டியது. அப்ப காடுகளை அழிக்கிறோம் போது அந்த காற்று மண்டலத்தில் என்ன ஆகுது? ஒரு இம்பேலன்ஸ். குளோபல் வார்மிங், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் எல்லாத்தையும் யார் பண்ணிக்கிறது? நாம தான். அவரு பக்காவா படைச்சு வச்சிருக்காரு. The temperature of the earth should be maintained. Nobody cannot live in this world. அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும்னா வாயு மண்டலத்துல பேலன்ஸ் கரெக்டா இருக்கணும். கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கரெக்ட் லெவல் இருந்தா தான் டெம்பரேச்சர் வில் பி மெயின்டைன்டு. அப்ப அது மெயின்டைன் ஆகணும்னா என்ன பண்ணக்கூடாது? தாவரங்களை, செடி கொடிகளை, மரங்களை, காடுகளை அது காடா அழிக்கிறது. வீட்டுல வச்சு ஒரு செடி புடுங்கினா ஒண்ணு பேலன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ். அதான் என்ன சொல்றது, வீட்டை சுத்தி அந்த காலத்துல ஒரு சுத்தி செடி கொடிகள், நடுவில் ஒரு வீடு இருக்குதா? இப்ப நம்ம 5 பேர் வாழ்றோம், நமக்கு வேணுங்கிற ஆக்சிஜனை நம்மள என்ன பண்ணிக்கிறது? ப்ரொவைட் பண்ணிக்கிறது. எதுக்கு செடி வளர்த்துறது வீட்டை சுத்தி? இப்ப எவ்வளவு ஆக்சிஜன் நம்ம உள்ள எடுக்கிறோம். திருப்பி நம்ம என்ன பண்ணி ஆகணும்? செடிகளை சுத்தி உங்க வீட்டை சுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க விடுற இப்படி ஒரு மனிதனும் நினைக்க ஆரம்பிச்சானா கடவுள் வேலை ஈஸியே இல்லையா? அவர் போய் தேடி பிடிச்சி ஆக்சிஜனை கொண்டாந்து நமக்கு இந்த ஈரோட்டுக்குள்ள கொடுக்கணுங்கிறது அவசியமே இல்லை. சோ இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்துல ஊறி போன ஒண்ணு. செடிகளை வளர்த்துறது, துளசி செடி வீட்டுல வைக்கிறது. ஏன்? மேக்சிமம் அதுதான் ஹெல்ப் பண்ணும் இந்த பேலன்சிங்க்கு. இதெல்லாம் இப்போ இந்த வளர்ச்சிக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு? செடி கொடிகளை என்ன மாதிரி படைச்சிருக்காரு? கார்பன் டை ஆக்சைடு நாம வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துக்கிட்டு நமக்கு வேணுங்கிற ஆக்சிஜனை கொடுக்குற மாதிரி வாயு மண்டலத்துல ஒரு இம்பேலன்ஸ் வராம. ஏன்னா இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். குளோபல் வார்மிங் ஆகிட்டே இருக்குது. பனிக்கட்டி எல்லாம் சும்மா உருகி வந்துட்டு இருக்குது. அங்க இருக்கிற திமிங்கலங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது? கஷ்டப்பட்டு அதான் அங்க வாழ்ற ஜீவராசிகளையும் கஷ்டப்படுத்தி எல்லா தண்ணி இப்ப எங்க உருகிய பனிமலையில் இருக்கிற பனி எல்லாம் உருகி பிகாஸ் ஆஃப் த குளோபல் வார்மிங் we are facing so much of problems. சோ அதை யாரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறா? இப்ப நம்ம இதெல்லாம் பண்றோம்னா யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறோம்? while you are polluting you are giving problem, கஷ்டம் to இறைவன். இத 10 வயசுல சொல்லி கொடுத்தோம். யார நீ பண்ற சொரன்ற பாறைய வெற்றினா you are disturbing பகவான். இயற்கைக்குள்ள அவர் படைச்ச உலகம் எப்படி இருக்கோ அதுக்குள்ள வாழ்ந்துட்டு போய் சேர்ந்த எதையும் டிஸ்டர்ப் பண்ண. ஏன்னா அவர் எல்லாமே இந்த ஃபிளாரா ஃபானா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னா அது ஒரு ஃபிளாரா ஃபானா, அதான் அதுக்குள்ள ஒரு புல்லு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மானு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு புலி, அப்படி அவர் ஒரு அமைப்புல படிச்சு வச்சிருப்பாரு அந்த ஃபாரஸ்ட. நாம போய் என்ன பண்றது? வெட்டுறது. நம்மளால பிடிச்ச அனிமல்ஸ் எல்லாம் போய் புடிச்சிட்டு வர்றது. அப்ப என்ன ஆகுது? அங்க டிஸ்டர்ப் ஆகும். சோ அந்த மாதிரி அவருடைய ஸ்திதி காரணம் நீங்க எடுத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கும். நாம அபியூஸ் பண்ணாம இருக்கிற செயல்களை அப்படியே பார்த்துட்டு நம்மளுடைய
நம்ம எப்படி அலர்ட்டா இருக்குன்னா, எந்த விதத்திலையும் நான் வாழ்ற இந்த கட்டின வீட்டினாலேயோ, நான் எடுத்துக்கிற ஆக்சிஜனாலேயோ இந்த உலகம் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற உன்னதமான மனம் இருக்கும். எந்த காரணத்துக்கு கொண்டு பணத்துக்காக என்ன பண்றாங்க? நீங்க பவானி சைடு போய் பாருங்க. நல்லா சாயப்பட்டறையில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க? நல்லா தண்ணி வராத இடமா பார்த்து போர போட வேண்டியது. போர போட்டு இந்த காய்ச்ச கழிவு சாய கழிவுகளை கொண்டு அந்த போர்ல வர போர்ல விட வேண்டியது. எவ்வளவு பெரிய பாபம் தெரியுங்களா? விட்டு அது என்ன ஆகுது? உள்ள போயிருதா? தண்ணி இல்லாம நல்லா உள்ள போயிரும். உள்ள போனதுக்கு அப்புறம் அது எல்லா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா கிணத்துக்குள்ளயும் பாத்தீங்கன்னா அந்த இவங்க என்ன கலர் விடுறாங்களோ அடுத்த நாள் கிணத்தை பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் விட்டாங்கன்னா கிணத்துல தண்ணி எல்லாம் மஞ்சள் கலர். இவங்க ப்ளூ கலர் சாயத்தை விட்டாங்கன்னா அந்த அன்னைக்கு சுத்தி இருக்கிற கிணத்துல என்ன கலர் தண்ணி? ப்ளூ கலர். கேன்சர். எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா? நம்ம பரம்பரையே அழிஞ்சிடும். ஏன் எத்தனை பேர்த்த நம்ம கொண்டமோ திருப்பி நம்ம பரம்பரை எப்படி வரும்? எப்படி ஸ்திதியாகும் நம்ம குடும்பம்? நம்ம பரம்பரை எங்க அப்பா எங்க அம்மா அப்படிங்கிறவன் அந்த பரம்பரை எப்படி சர்வைவ்ல வரும்? செய்யற பாவம் திருப்பி என்ன பண்ணிரும்? அப்படியே பரம்பரை இல்லாம பண்ணி விட்டுரும். அப்படியே ஒரு என்ன அந்த பாவத்துக்கெல்லாம் இவ்வளவுதான் அதான் ஆத்தத்தாயிங்க அதெல்லாம். அதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது. இந்த பாப்பத்துக்கெல்லாம் பரிகாரமே ஆனா பண்றாங்களா இல்லையா? அடுத்த கேள்வி ஏன் பண்றாங்கன்னு யோசனை பாரு. அந்த கல்வி அங்க கொடுக்கப்படல. எந்த வயசுல அந்த கல்வியை கொடுத்தா இறைவனுக்கு அந்த இறைவன் படைத்த உலகத்தில் எந்தவித நாசத்தையும் உண்டு பண்ணாமல் வாழ்வது எப்படி? ஏன் வாழணும்? வாழ்ந்தினா உனக்குத்தான் கஷ்டம்னு சொல்லி கொடுத்திருந்தோம்னா அந்த பையன் என்ன பண்ண மாட்டான்? பெருசாயி போர போட்டு சாயப்பட்டறை போட்டு உள்ள தண்ணிய இறக்க மாட்டான். ஆடிக்கார்ல போகணும்னு நினைக்க மாட்டான். ஏன் அது பண்றான்? ஆடிக்கார்ல போறதுக்கு தானே நீ அதை பண்ற. வேற எதுக்கு நீ பண்ற? யோசனை பாரு. அவன் 1 லட்ச ரூபாய் பட்டுப்படவை கட்டுன்னு தானே பண்ற. பணத்துக்காகத்தானங்கிற நான். அதுக்காகத்தானே. சிம்பிளிசிட்டி. அப்போ இதெல்லாம் தெரியும் போது அந்த சிம்பிளிசிட்டிக்கு அந்த பசங்க அடாப்ட் ஆயிப்பாங்க. இப்ப நம்ம பாக்குற அழிவுக்கு காரணம் என்னதான்? இறைவனையினுடைய தத்துவத்தை உபாதான காரணமாக இறைவன் இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாதது. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சோ தர்மத்தையும் அதர்மத்தையும் பேலன்ஸ் பண்றார். அடுத்து இது வந்து சைக்கலாஜிக்கல் லெவல். நீங்க பாத்தீங்கன்னா தர்மத்துல இருந்தா தான் உலகம். அப்ப என்ன பண்றாரு? அதர்மம் அதர்மம் பண்றவங்கள என்ன பண்றாரு? உலக வளர்ச்சிக்காக அவதாரம் எடுத்து வந்து அந்த மெயின்டைன் பண்றார். ஏன்னா உலகம் நிற்பதை எதுல? தர்மம்ங்கிற ஒரு ஸ்கேல்ல தான் நிக்குது. அதையே ஓவரா பண்றாங்க அப்படின்னு என்ன பண்றாரு? அவதாரமாக வந்து அது உலக வளர்ச்சிக்கு அவர் வராரா இல்லையா? இப்படி என்ன பண்ணிட்டு போலாம்? கர்மப்பல தாத்தாவாக இருந்து அது சொல்ல பாருங்க, சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா கர்மப்பல தாத்தாவாக இருந்தா தான் தர்மத்தை அவர் என்ன பண்ண முடியும்? மெயின்டைன் பண்ண முடியும். தர்மத்தை மெயின்டைன் பண்ணாதான் உலகம் என்ன ஆகும்? உலக ஸ்திதி ஆகணும்னா தர்மத்தை மெயின்டைன் பண்ணி ஆகணும்னா அவர் என்னவா இருந்தாகணும்? கர்ம பலதாத்தாவாக இருந்தாகணும். சோ இந்த மாதிரி என்ன ஒரே வேர்டு புவந்தையே உலக வளர்ச்சிக்காக ஈஸ்வரன் படைத்தவர் அவர்தான். என்ன பண்ணிட்டு இருக்க? அதனால என்ன சொல்ற? அப்படிப்பட்டவனுக்கு நமகா நமஸ்காரம். எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட். அவருக்கு நாம என்ன பண்ணணும்? நமஸ்காரம். முதல்ல இது தெரியணும். அப்புறம் தான் நமஸ்காரம். இறைவனை பற்றி தெரிஞ்சாதான் அவர் கையெழுத்து கும்பிட முடியும். அவர் அறிவை தெரியாம எப்படிங்க கும்பிடுறது? அடுத்தது வேர்டு வாரிவஸ் கிருதா யௌஷதீனா. வாரிவஸ் கிருதா அப்படின்னு என்ன? வாரிவஸ் கிருதா ஏதி. அதை எப்படி பிரிக்கணும்? ஓஷதீனாம் வேர்டை 2ஆ பிரிச்சுக்கணும். வாரிவஸ் கிருதா ஏதி அப்படின்னா பக்தர்களிடம் உறைபவனுக்கு நமஸ்காரம். பக்தர்களிடம் உறைபவனுக்கு நமஸ்காரம். பக்தர்களிடம் உரைதல். அது ஆக்சுவலாங்க வாரிவங்கிறது வரிவங்கிறது தான். வரிவதான் என்ன இருக்குது? தீர்க்க சந்தி எடுத்து இது மந்திரங்கள்ல இறைவனுக்கு ஒரு ஃப்ரீடம் எடுத்து பண்ணுவார் அந்த மீட்டருக்காக. வரிவங்கிற வேர்டு என்ன இருக்குது? வாரிவ. வரிவ அப்படின்னாங்க பகவானுக்கு சேவை செய்பவர்களில் வெளிப்படுவோராக இருக்கிறார். இப்ப நம்ம பகவானுக்கு சேவை பண்றது நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா பகவானுக்கு சேவை பண்றதுன்னா உடனே நமக்கு என்ன தெரியுது, கோயில்ல போய் பகவதி சேவா பத்தின இருக்கும். எது அந்த அம்பாள் கோயில்ல பண்றவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம், பகவதி சேவா. அடுத்தது பகவத் சேவா. இப்ப யாரு காடு காடஸா இருந்துன்னா பகவதி சேவான்னு சொல்றாங்க. பகவத் சேதாங்கிறது காடு. இதெல்லாம் இல்லாம உழவார படை எங்க பக்கத்திருக்கோம், சிவபெருமான் கோயில கேட்டிருப்பீங்க. உழவார படை அது சிவபெருமானுக்குன்னே அந்த கோயில மட்டும் தான் பண்ணுவாங்க. பக்கத்துல இருக்க ரிஷி கோயிலுக்குலாம் they will not go and do. அச்சா இது தப்பு நான் சொல்லவில்லை, சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க யார் சொல்றாங்க, பெருமாள் கோயில்ல ஸ்ரீவாரிம்பாங்க. ஸ்ரீவாரினா அந்த கோயிலுக்குள்ள, ஏன்னா பகவானுக்கு சேவை செய்தல்ங்கிறது இது மட்டும் அல்ல. நம்மளுடைய குறுகிய வட்டம் போட்டு அதுல போய் லாக் ஆயிடும். அது மட்டும் உடனே ஐயோ என்னால செய்ய முடியல. எல்லாத்தினாலும் கோயில்ல போய் தினம் போய் நம்மளால சேவை கண்டிப்பா செய்ய முடியாது. முடிஞ்சவங்க செய்யட்டும், தப்பு இல்லை. நான் செய்யறேனா கண்டிப்பாக பகவானுக்கு சேவை செய்யும். ஏன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட். எத்தனை கொடுக்கிறார் நமக்கு, கண்டிப்பா அவர் நம்ம என்ன பண்ணணும், சேவை செய்யணும்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். கோயில்ல போய் பண்றது அது இட்ஸ் குட், அவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் கோயில் இன்னைக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருக்குது. பட் அது மட்டும் பகவான் சேவை அல்ல. பகவானுக்கு நீங்க சேவை செய்யறீங்க அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கும் தெரியுங்களா, தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தால் அது பகவானுக்கு செய்யற சேவைன்னு ஆரம்பிக்கும். அங்க போய் சேவை செஞ்சுட்டு நீங்க உளவாரப்பட பண்றீங்களா பாத்தீங்கன்னா, டாடாடாடா இங்க நான் தான் சேவை செய்யறேன், நாம போய் எங்க தெரியாம உட்காந்துட்டோம், எந்திரி எந்திரி எந்திரி, ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருக்கீங்க, போங்க போங்க, அந்த இடத்த புடிச்சு வச்சிருப்பாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் அபிஷேகம் ஃபர்ஸ்ட் ரோல நாங்க தான் போறோம், ஏர் குவாலிஃபை, நாங்க வாங்கி கட்டிடுவோம். என்ன வந்து உட்காந்துட்டு என்னமா சமஸ்கிருதத்துல கச்சமச்சன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் அடப்பா என்னன்னு கேட்டா நாங்களாம் உழவார. அப்பதான் எனக்கு அந்த வேர்டே தெரிஞ்சவோ, அவங்க வந்து கோயில் வேலை செய்யறதுக்கு அப்ப ஜி சொன்னார், அவங்க எல்லாம் கோயில் எப்பவுமே டெய்லி வரவங்கம்மா, நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வரோம், அதனால போய் பின்னால உட்காந்துக்கணும். என்ன மனமுதிர்ச்சி அங்க இருக்குது, கோயில் பகவானுக்கிட்டயே சேவை செஞ்சு என்ன மெச்சூரிட்டி இருக்குது. நீங்களும் பாருங்க, நாங்க தினமும் பாக்குறோம், நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க பாருங்கன்னு சொன்னா அது மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டா, நாங்க தான் உட்காரணும், நீங்க போய் கடைசியிலேயே உட்காருனா தட் ஷோஸ் வாட், வித்தவுட் எனி மெச்சூரிட்டி. சோ அது மட்டும் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துவதில்லை. நீங்க கோயிலுக்கு போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுவை, அது மட்டும் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துவதில்லை. அப்ப எது பகவானுக்கு சேவைங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்குது, தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்றதுக்கு என்னங்க பைசா செலவாகுது. பெரிய நான் பணக்காரன் இல்ல, வீட்டுல வேலை கிடக்குது, நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்க போறேன், காலையில் 8 மணிக்கு போனா நைட் 8 மணிக்கு தான் வர்றேன், நான் எப்படிங்க உளவார படைக்கலாம் சேருது, ஸ்ரீவாரிக்கு நான் எப்படிங்க நான் செய்ய முடியும். இது மட்டும், அதனால சொன்னேன், ஒருத்தர் காலையில் 8 மணிக்கு போயிட்டு நைட் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க எப்படிங்க உளவாரப்படலாம் செய்ய முடியும். உடனே அவங்கள கீழே, அவங்களாம் வந்து கோயிலுக்குள்ள வர தகுதி இல்ல. அப்படி அல்ல, அவன் தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தான் என்றால் உளவாரப்படி விட அவன் என்ன படையை விட அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறான். இறைவன் என்ன மாதிரி வாழ சொல்ற, வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட் ஃபாலோ பண்றானா, அது அவருக்கு செய்யற சேவை. இனி எந்த ஆசிரமத்தில் இருக்கிற, என்ன தர்மத்தில் இருக்கிற, நான் என்ன சொல்லி இருக்கிறேன் அதையெல்லாம் செஞ்சியா, சேவை. இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன், எனக்கு நீங்க என்ன சேவைன்னு நினைச்சுக்கிறீங்க, பிசிக்கலா வந்து கையமுத்துறது, காலமுத்துறது, வீடு கூட்டுறது, சமையல் செஞ்சுறது, சோறு போடுறது இல்ல, சொல்லி கொடுக்கிறபடி அது என்னதான் குரு சேவை. நிறைய பேர் ஆசிரமத்துல ஒரு புலம்புவாங்க, அவங்க 4 பேர் மட்டும் தாங்க ரூம்ல விடுறாங்க, அவங்க மட்டும் தாங்க செய்யறாங்க, நாங்களாம் செய்யணும் புலம்ப நம்ம கேட்டிருக்கோம். ஐயா அப்படி இல்ல, அப்ப எல்லாரும் ரூம்குள்ள போய் பூந்தா அப்புறம் அவர் ஓடிரோடு தயானந்த 100 பேர் போய் ரூமுக்குள்ள போய் பூந்தா அவர் எப்படி இந்த ரூம்ல வாழ்வாரு. சோ குரு சேவை ஈக்குவல் டு என்ன சொல்ற, பகவான் சேவை எல்லாமே பிசிக்கலா போய் பண்றது மட்டுமல்ல. நான் இன்னைக்கு ஒரு வேல்யூவை இறைவன் சொல்லி கொடுத்தார், என்னது, கர்ம யோகம். ஃபாலோ பண்ணீங்கன்னா பகவானுக்கு செய்யற சேவை. அவர் வந்து தெய்வீ சம்பத்தை வளர்த்துக்கோ, நீங்க வளர்த்துக்கிட்டீங்களா, பகவானுக்கு செய்யற சேவை. ஏன்னா அவர் தான் அதைத்தானே எதிர்பார்க்கிறாரு, நான் படைத்த மக்கள் இப்படி இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். இருந்துட்டீங்கன்னா அது என்னது, பகவானுக்கு செய்யற சேவை. கிருத்தி கண்டா பழனிக்கு போய் ஓடணுங்கிற அவசியம் கிடையாது, போங்க வழிபடுங்கள். ஆனா அது ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிட்டு, ஐயோ கிருத்திக்கு நான் பழனி போயிட்டே இருந்தேன், 4 வருஷமா போனேன், இந்த வருஷம் போக முடியல, அப்ப ஏதாவது கேடு வந்துருமோன்னு பயப்பட தேவையில்லை. இறைவன் சொன்ன ஆர்டர் பிரகாரம் வாழுங்க. தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை, தெய்வீ சம்பத்து, எதுல இருந்து விடுபடணும், ஆசுரி சம்பத்துல இருந்து விடுபடுங்க, நல்ல வழக்கங்களை வளர்த்திக்கிங்க.
வேதாந்த வகுப்புக்கு வந்து உட்கார்ந்து 1 மணி நேரம் கேட்கிறீங்கன்னா பகவான் சேவை. முதல்ல வேல்யூ ஆஃப் தட் கிளாஸ். 1 மணி நேரம் நம்ம என்ன பண்றோம்? பகவானுக்கே சேவை. என்ன நினைச்சுக்கிறது நாம? அவங்கள 5 மணிக்கு கோயில்ல போய் ஈஸ்வரன் கோயில் போய் எல்லாம் கூட்டி விட்டு பண்றாங்க. நாம இந்த கிளாஸ் இருக்கிறனால நம்மளால போக முடியலன்னு நினைச்சோம்னா நம்மளாட்ட ஒரு முட்டாளு இனி இந்த ஜென்மத்துலதான் பிறந்துவார். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஐயோ 1 மணி நேரம் இந்த கிளாஸுக்கு போனாலும் கோயிலுக்கு அவங்கள மார்கழி மாசம் 5 மணிக்கு அவங்கள கோயிலுக்கு கூடிடுறாங்கன்னு இந்த மிஸ் இந்த டீச்சர் இந்த ஜி வேற 5 மணிக்கே வச்சிடறாங்க. மார்கழிக்கு வந்து என்ன கோயில் விட்டு போட்டு இப்படி வரட்டும். புரியலை. என்ன புரியலை? பகவான் சேவைங்கிறது இறைவன் எதை வச்சு சொல்றாருங்கிறது புரியல. அட்டெண்டிங் த வேதாந்தா கிளாஸ் இஸ் த ஹையஸ்ட் பகவான் சேவை. ஈஸ்வரனை பற்றி புரியுதோ இல்லையோ, பாஷ்யம் புரியுதோ இல்லையோ, எப்படியாவது மண்டைய கொட்டப்பி கொஸ்டினை போட்டு ஆன்சரை பண்ணி அப்படி சொல்லி இப்படி சொல்லி அவளுக்கு போன் பண்ணி இங்களுக்கு போன் பண்ணி 4 திட்ட வாங்கி தப்பா பதில் சொல்லி அதுக்கு நான் வேற கொட்டி அதையும் வாங்கி தெளிஞ்சு வர்றீங்க பாத்தீங்களா? ஏங்க அதை விட பகவான் சேவை என்னங்க இருக்குது இந்த உலகத்தில்? அதை விட என்ன இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவரு நமக்கு கொடுத்துட்டாரு இந்த வேலையை செய்யணும். இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சுட்டு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னா ஸ்ரீவாரிக்கு போங்க, யாரு வேண்டான்னா. நீங்க உளவாரப்படையில போய் சேர்ந்துக்குங்க, யாரு வேண்டான்னா. இத விட்டு போட்டு நான் வெறும் உளவாரப்படையில தான் இருப்பேன்னா better luck next month. better luck next month. ஒண்ணுமே அவங்களால பண்ண முடியாது நம்ம. ஏன் எதுக்கு 5 மணிக்கு கிளாஸ் போயில எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க. நான் வந்து உளவாரப்படையில இருக்கேங்க, 5 மணி ஆனா நான் ஈஸ்வரர் கோயில் இருக்கிறேங்க. அதை விட இங்க வந்து கொஞ்சம் நான் என்னங்க பண்ண முடியும்? அது வந்து நான் 10 வருஷமா பண்றேன். நீ 10 வருஷமா உளவாரப்படையில் இறைவனுக்கு சேவை செஞ்சதனுடைய புண்ணியம் தான் இப்ப குரு டாக்டர் டோ ஆச்சா. அப்ப திறந்து உள்ள வந்துடணும். நான் அதுலயே தான் இருப்பேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த். இப்ப வருஷம் இந்த ஆயுசு ஃபுல்லா செய்றீங்களா உளவாரப்படையில? நான் அதை வேண்டி பெட்டர் லக் அடுத்த பிறவியிலையாவது வேதாந்த படிக்கணும்னு ஒரு பாசம் வருட்டு உங்களுக்குள்ள. ஏன்னா ஆசையை தானே பார்த்தோம். ஆசைதான் என்ன பண்ணுது நம்மள கொண்டு டெஸ்டினியில் கொண்டு நிக்க வைக்குது. அந்த ஆசை வருட்டு நம்ம என்னதான் பண்ண முடியுது? வாழ்த்து. சோ பகவான் சேவை அதே மாதிரிதாங்க குரு சேவை. நீங்க அதை அப்படியே நீங்க இங்க வச்சுக்கலாம். அவர் குருவுக்கு பிசிக்கலா சேவை செய்யறது மட்டும் கிடையாது. அவர் சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுக்கிறது சேவை. அவர் சொல்லி கொடுத்த பிரகாரம் நடக்கிறது என்பது சேவை. அவர் சொன்ன எஸ் அப்படின்னு ஃபாலோ பண்றதுங்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் விளக்கி உங்களுக்கு அவரால் சொல்ல முடியாது. இதை செய்யும் தான் சொல்ல முடியும். அது உங்களுக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு அவர் ஏன் ஜெயிச்சோன்னாருன்னு அப்புறம் தான் புரிய போகுது. அவன் உட்கார்ந்து என்ன விளக்குன்னு எதை போய் விளக்குறது? சோ இது செய், இந்த காலகட்டத்துக்கு இது செய். செஞ்சுட்டீங்கன்னா குரு சேவை. 5 மணிக்கு வந்து வேதாந்த கிளாஸ்ல உட்கார்றதே என்னதுதான்? பகவான் சேவை பிளஸ் குரு சேவா. This maturity will give. அப்ப அந்த உண்மை அந்த புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரஷர் வராது. ஐயோ கோயிலுக்கு அவங்கள போறாங்களே, கோயிலுக்கு போக முடியலையே, அவங்க எல்லாம் அதை பண்றாங்களே, நான் இதை பண்ண முடியலையே. ஒரே போராட்டம் பார்த்துக்குங்க. இங்க கிளாஸுக்கு வரதா, கோயிலுக்கு போறதா, மார்கழி மாசம் ஐயோ அங்க வேற கோயிலுக்கு போய் பழகிட்டேன், தண்ணி வேற கொண்டு ஊத்துறோம், அதை விட்டுட்டு வந்துட்டேனே. என்ன புரியல? நம்ம என்ன பண்றேன்னு புரியல. இதை வந்துங்க காமன் பீப்புள் சொல்றாங்க. இன்னைக்கு தூங்கிட்டேன், கோயிலுக்கு தினம் போவேன், வேதாந்த வகுப்பு வராதவங்க ஒண்ணு சொல்றாங்க. ஐயோ தினம் கொண்டு ஊத்து விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் தூங்கிட்டேங்கன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு ஓகே. இங்க ரெகுலரா வேதாந்த வகுப்பு அட்டன் பண்றவங்க 5 மணி கோயிலுக்காக நான் போகலையா, இதை பண்றதா உடனே பிரஷர். இதா எது உங்களுக்கு சரின்னு தோணுதோ போய் விழுந்துருங்க. டோன்ட் பிரஷரைஸ் யுவர்செல்ஃப். உங்களுக்கு என்ன அறிவு இருக்கோ அதுல போய் நின்று வாழுங்க. பிரஷரைஸ் ஆயிக்க கூடாது. ஏன்னா பிரஷரைஸ் ஆகும் மனம் என்ன ஆகும்? பலகீனமாகும். சொல்லிக் கொடுக்கறது எதுவும் புரிய போறது இல்லை. சோ வி ஆர் வெரி காஷியஸ் அபவுட் மனோபல. அடுத்தது ஓஷதி சேவை. இப்ப நீங்க நரசேவை பண்றது என்னதான்? நாராயணன் சேவை. நீங்க அப்படியே நீங்க அதான் சொன்ன, நான் ஒரு ஹிண்ட் தான் எடுத்து கொடுக்க முடியுது. வேர்டுக்கெல்லாம் ஃபுல் அர்த்தத்தை கம்ப்ளீட் பண்றேன்னு கேட்டா கிடையாது, நம்மளால பண்ண முடியாது. அவ்வளவு ப்ரொஃபவுண்ட் வே. சோ நரசேவை பண்றது என்னதான்? நாராயண சேவை சொல்றாங்களா இல்லையா? நரசேவை கோயிலுக்கு பண்றது. ஹையஸ்ட் சேவை அட்டெண்டிங் த வேதாந்த கிளாஸ். அந்த இறைவன் எதற்காக இந்த சரீரத்தை கொடுத்து அனுப்பிச்சாரோ அதை பெறுதல் என்பது அவருக்கு செய்யற பிக்கஸ்ட் சேவை. நாட் ஒன்லி பூஜா பண்றோம். எதுக்காக பூஜை பண்றீங்க? ஒரு பெரிய விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக, எனக்கு இருக்கிற பிரதிபந்தங்களை குறைப்பதற்காக நான் என்ன பண்றேன்? டெய்லி பூஜை பண்றேன். இட் இஸ் சேவை. இத பெரிய அவர் வச்சிருக்கிற ஒரு கோலை பிடிக்கிறதுக்காக நீங்க என்னென்ன பண்றீங்களோ, யக்னம், எந்த யக்னம் பண்றீங்களோ அது எல்லாமே என்னதான்? சேவான்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஐயோ நான் இதை விட்டுட்டு நான் அங்க போறேனே, அதை அங்க இதை விட்டு கிளாஸுக்கா கோயிலுக்கு போறனால கிளாஸுக்கு ஏதோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்க கூடாது.
எது ஒரு உயர் வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு விஷயத்தை பிடிப்பதற்காக அதற்கு கீழான விஷயங்களை விட்டுத்தான் ஆக வேண்டும். இது புரியுது. பல விஷயங்களை தியாகம் பண்ணித்தான் என்ன பண்ண முடியும் நம்ம உயர்வான ஒண்ணு. இப்ப கிரிக்கெட் பிளேயர் விளையாடுறான்னா 6 அடிக்கிற கிரவுண்ட்ல இந்தியன் டீம்ல சேர்ந்திருக்கானா அவன் எத்தனை இழந்திருப்பான் தெரியுங்களா வாழ்க்கையில். கிரிக்கெட்டுக்கே அவன் இத்தனை இழந்திருக்கான்னா இறைவனை பற்றிய ஞானம் படைத்த அவனையும் படைத்த இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு நாம் இழக்க முடியாமனாலதான் போராட்டம் வர்றதே. இழக்கிறதுக்கு சந்தோஷமா இழந்துட்டீங்கன்னா மனதுக்குள்ள போராட்டமே வராது. அதுதான் என்னது வாரி அந்த வரின்னு சொன்னேன். வாரிவஸ் கிருத்தாயேதி அவருக்கு அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம். அடுத்தது ஓஷதீனா பதையே நமக. ஓஷதீனா இது அப்படிதாங்க ஒரு ப்ரொஃபவுண்ட் வேர்டு. நான் நேத்துக்கு வேர்டை பார்க்கும்போது நினைச்சேன் நம்ம 3 வேர்டு முடிப்போமா 2 வேர்டு முடிப்போமானே தெரியல. நாளைக்கு எல்லாம் ஒன்னொன்னு ப்ரொஃபவுண்ட். எதை விடுறது ஏன்னா விடுறக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. இதை சொல்லாம விட்டுட்டா அந்த மாதிரி இருக்குது. இப்ப பாருங்க ஓஷதீனாங்க மருந்து அன்னம் அதுகளுக்கு இப்ப என்ன சொல்றாரு ஓஷதீனாம் பதையே அவர்களுக்கெல்லாம் பதினா தலைவன் அப்படி எடுத்துக்கலாம். உணவுகளுக்கெல்லாம் தலைவன் மருந்துகளுக்கெல்லாம் தலைவன். இதுதாங்க வாட்சியார்த்தமா எடுக்கிறது. என்ன உணவுக்கு என்ன இப்ப பாத்தீங்கன்னா ஓஷதி பசி என்கின்ற ஒரு நோய், தாகம் என்பது ஒரு சம்சாரத்தில் வருகிற ஒரு நோய்ங்கிறது. அப்ப அதுக்கான உணவு எங்க இருக்குது வெளியில இருக்குது. பசிய படைத்த இறைவன் என்ன படைச்சிருக்காரு அதற்கான உணவையும் நீங்கள் பிறப்பதற்கு முன்பே இந்த சரீரம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் எத்தனை கேலரி உள்ள போகணும் அப்படின்னு அவர் கணக்கு பண்ணி அத்தனை கேலரி என்ன பண்ணிட்டு இருக்காரு அங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா. எல்லாம் பயிர் பண்ணது அனைத்தையும் நம்ம எல்லாரும் சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் ஒண்ணும் இல்லாம எங்க என்னைக்காவது தடுமாறமே என்ன அப்படி சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா. இன்னைக்கு பசிக்குது மார்க்கெட்டு போற காய் இருக்குது வர்றோம் சாப்பிடுறோம். நாளைக்கு பசிக்குது மறுபடியும் மார்க்கெட் போற காய் இங்க கண்ணுல படுது. எல்லா காய்களும் இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து ஒரு வாரம் காய்கறியே காய்கறி செடிகள்லாம் போராடி ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு வாரம் காய்கறிலாம் நாங்க உற்பத்தி பண்ணல. நினைச்சு பாருங்க மார்க்கெட் போக உழவர் சந்தை ஒண்ணு இருக்காது. உழவர்கள் மட்டும் உட்கார்ந்து இருப்பார்கள். யோசனை பண்ணணும். அப்ப யார் அங்க காரணம்? இவங்க பசியா இருப்பாங்க. இவங்களுக்கு தேவை கையில காசு வச்சுட்டு போனவா கையில காசு வச்சாலும் அங்க காய் வராதுங்க. நாம காசு வச்சுக்கிட்டு போய் கொடுக்கறோம்னாலும் அங்க என்ன இருக்கணும்? பசிங்கும் போது அங்க உணவு படைக்கப்பட்டிருக்க வேண்டும். காய்கறிகள் படைக்கப்பட்டிருக்க வேண்டும். விவசாயமே உலக மக்களே வேண்டான்னு தூக்கி போட்டாலும் மார்க்கெட்டு காய் வருதா இல்லையா? எப்படி வருது? அதுக்கு ஒரு 4 பேர் உட்கார்ந்து விவசாயம் தான் பண்ணுவேன்னு கொடி பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? Hats off to those people. வருமானம் வருதா இல்லையோ இது எங்க பரம்பரை தொழில் நாங்களாம் விட முடியாது. அந்த எண்ணத்தை கொடுப்பது யார்? ஏன் ஒயிட் காலர் ஜாப் நான் ஏன் ஐடி போக மாட்டேன்? நான் விவசாயம் தான் பண்ணுவேன். நான் மாடுதான் வளர்த்தேன். எத்தனை டிக்கெட் உட்கார்ந்துருக்குது. படிச்சு முடிச்சுட்டு ஐடியில இருந்து திரும்பி அந்த டிக்கெட்லாம் கூட நம்ம பாக்குறோம். ஏன் அவங்க மனதில் நான் விவசாயம் தான் பண்ணுவேங்கிற எண்ணத்தை யார் கொடுத்தது? அவங்க எண்ணத்தை கொடுத்ததுனாலதான் விவசாயம் பண்றதுனாலதான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் போனோம்னு கண்ணுல எது வருது? பசிக்கு உணவு. ஏங்க அதுதான் வீட்டுல வந்து நீங்க சமைக்கிறீங்க அது மட்டும் உணவு இல்ல. பீக்கங்காய பாத்தீங்கன்னா அது என்னது? அது என்னுடைய உணவு. அது எப்படி அங்க வருது அந்த இடத்துக்கு மார்க்கெட்டுக்கு? ஒருத்தர் கொண்டாடுறாரு. அவர் ஏன் எல்லாரும் விவசாயிகள் ஏன் விட்டுட்டு ஐடிக்கு போகல? சொல்லி பாரு. காசு பணம் தான் எங்களுக்கு முக்கியம். ஏன் ஐடிக்கு போல? நாங்களே இனிமேல் காட்டுல இறங்கி வேலை செய்ய மாட்டோம். ஏன் எல்லாம் ஓடல? இறைவன் கொடுத்த பரம்பரை தொழில் நாங்க அதைத்தான் செய்வோம். சோ அதுக்கு அதான் சொல்றேன் ஓஷதீனா. இப்போ அந்த உணவு பசிக்கு உண்டான உணவு அப்புறம் மருந்து. எந்த மருந்து எடுத்தீங்கனாலும் இப்போ ஒரு மனிதன் உட்கார்ந்து ஓம் க்ளீம் கிளாம் மந்திரம் போட்டு இப்படி கையில மருந்து கொண்டாடுறாரா என்ன? கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற சில விஷயங்களை எடுத்து வச்சு அவங்க என்ன பண்றாங்க? மருந்து தயாரிக்கிறாங்க. சப்போஸ் அவங்க எடுக்கிற விஷயம் எல்லாம் கம்ப்ளீட்டா 0 ஆயிடுச்சுன்னா எப்படிங்க அவங்க மருந்து தயாரிப்பாங்க? இப்போ ஒரு என்ன சொல்றோம் ஆடுதோட இலை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். புரியிருக்கா? சப்ஜெக்ட் புரியிருக்கா? இப்போ சளினா என்ன நம்பிட்டு இருக்குது? ஒரே மருந்து என்ன? ஆடுதோட இலை சாப்பிட்டோம்னா சளி சரியா போயிடும் அப்படின்னு ஒரு மருந்து இருக்காங்க, ஔஷதம். இது சளி. இப்ப சப்போஸ் இமேஜின் பண்ணி பாருங்க, அது ஒண்ணுதான் மெடிசன். அது உலகத்திலே படைக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க.
How will you get ஔஷதம்? சோ இங்க சளி வரும்னா அதற்குண்டான மருந்து அங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? இறைவன் படைச்சு வச்சிருக்கிறாரு. நீங்க அலோபதி மெடிசின்ஸ் எடுத்தீங்கனாலுமே எலும்பு துகள்களில் இருந்து இப்ப எதை கேட்டாலும் எறும்பு துகளில் இருந்து இந்த மருந்துன்னு சொல்றாங்க. அந்த எலும்புன்னு ஒண்ணு இருந்தா தானே அவன் மருந்துன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் நான் அதை முழுங்குறது. சோர்ஸ் நான் சொல்றது சோர்ஸ். அலோபதியா இருந்தாலும் ஆயுர்வேதமா இருந்தாலும் மெடிசனுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? அதை வச்சு வேணா இவங்க பானம் பண்ணலாம். கொயவன் மண் இருக்கணும், அப்பதான் பானம் பண்ண முடியும். அந்த மாதிரி அலோபதி ஆகட்டும், ஆயுர்வேத எந்த மெடிசன் ஆனாட்டும் அவங்களுக்கு சோர்ஸ் வேணும், களிமண் வேணும். அப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்க? பானம் செஞ்சுக்கலாம். அந்த சோர்ஸ் யாரு? ஓஷதீனாம் பதயே. இப்போ உணவு அப்படிங்கும்போது ஒரு அறிவுக்காக இதை நான் சொல்றேன். சப்ஜெக்ட் அபார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட் தான். ஆயுர்வேத டாக்டர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் அவங்க படிச்ச அந்த ஸ்லோகத்தை படிச்சு காமிச்சார். அதுல என்ன எழுதி இருக்குதுன்னா, ஆயுர்வேதம்ங்கிறது வேதத்தினுடைய ஒரு அங்கம். அது தெரியும். வேதத்தினுடைய 6 அங்காணியில ஆயுர்வேதம்ங்கிறது ஒரு அங்கம். வேதத்தினுடைய அங்கம். சரிங்களா? அதுல ஒரு ஸ்லோகம் சமஸ்கிருதத்துல இருக்காது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சமஸ்கிருதம் இருக்கும். அதை மாதிரி தமிழாக்கம் பண்ணி அவங்க புரிஞ்சு அப்புறம் எக்ஸாம்ல எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயுர்வேத டாக்டர். அதுல என்ன ஓடுது தெரியுங்களா? எப்படி சாப்பிடணும் என்பது அதான் எனக்கு தெரியுமே. எப்படி சாப்பிட நமக்கு தெரியாது. உணவு எடுத்து வாயில போட்டு 4 கடி கடிச்ச உள்ள முடுங்குறோம். அப்படி இல்லை. இப்போ சாப்பிட்றதுக்கு இப்ப நம்ம 4 இட்லி முதலே நம்ம பார்த்திருக்கோம். பகவத்கீதையில இறைவன் சொல்லுவார். இப்ப 4 இட்லி உன்னுடைய கொள்ளளவு, ஸ்டமக்குடைய கொள்ளளவு அளவு 4 இட்லி. அப்ப நீ என்னதான் சாப்பிடணும்? 2 இட்லி தான் சாப்பிடணும். 1/4 வயிறு தண்ணி லிக்விட், 1/4 வயிறு எம்டியா விட்டுறணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவருக்கு என்னை கேட்டார், நான் சொன்னேன். அதான் எனக்கு தெரியுமே. இப்படித்தானே சொல்லியிருக்காரு. அதனால நோய் வராம இருக்கா உங்களுக்கு? அப்புறம் என்கிட்ட வந்திருக்கீங்க. கரெக்டா சாப்பிடுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் எப்பவுமே 1/2 வயிறு தான் சாப்பிடுவேன். அப்ப என்கிட்ட வந்தீங்க. ஏதோ தப்பு பண்ணி வச்சிருக்கோம். என்னங்கிறாரு, நீ 1/2 வயிறு நப்புற இல்லையா? அந்த 1/2 வயிறு லகுத்துவம், குருத்துவம் உணவை பிரிக்கிறாங்க 2ஆ. லகுத்துவம்னா ஈஸியா ஜீரணம் ஆகிற உணவு. குருத்துவம்னா ஹார்ட், டைஜஷனுக்கு ரொம்ப கஷ்டமான உணவு. இது எப்படி காண்டி ஃபீல் பண்றது? அவர் என்னை கேட்ட கேள்வி. இது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்புறம் தான் ஐயோ இப்படி ஒண்ணு இருக்கா, இது எப்படி ஃபீல் பண்றது எனக்கு தெரியாது. அப்ப அவர் சொல்றாரு, இப்போ நீங்க சாப்பிடுறது அவர் சொல்றது பரோட்டா. பரோட்டா வந்து குரு, வெரி ஹார்ட் சப்ஸ்டன்ஸ். அப்ப ஒண்ணுதான் சாப்பிடும். குருத்துவமா இருந்தா இப்ப 2 இட்லி கெப்பாசிட்டிக்கு நீங்க எவ்வளவுதான் சாப்பிடணும்? ஒண்ணுதான் சாப்பிடணும். ஒண்ண சாப்பிட்டு 1 பங்கு தண்ணி நப்பி 1 பங்கு என்ன விட்டுறணும்? 3ஆ பிரிச்சுக்கணும். அப்ப வயித்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்ன? 3ஆ பிரிச்சதுல ஒண்ணு வந்து இது என்ன பண்ணுது? 1/3, 2/3 என்ன விட்டுறணும்? தண்ணி எம்டி, அப்படி விட்டுறணும். இப்ப நீங்க வந்து லகுத்துவமா ஒரு ஃபுட் எடுக்கிறீங்க. லகுத்துவம்னா என்னது? ஒரு என்ன சொன்னாரு? சாதாரணமா இட்லி, அதுக்கு வந்து அந்த இப்ப நீங்க வந்து ஜூஸ் குடிக்கிறீங்க. அது வந்து ரொம்ப லகுத்துவம். ஒரு இளநீ குடிக்கிறீங்க, ஜூஸ் குடிக்கிறீங்க. அப்ப என்ன சொல்லக்கூடாது? 1/2 வயிறு இளநீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஃபுல்லா என்ன பண்ணிக்கணும்? அப்போ வயிறு ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம்? ஜூஸ் ஊத்திக்கலாம். வயிறு ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம்? தண்ணி ஊத்தி அத ஜூஸோ அந்த இப்ப நீங்க காய்கறி சாப்பிடுறீங்க. நீங்க வந்து வெறும் வெஜிடபிள் மட்டும்னா 1/2 வயிறு என்ன பண்ணிக்கலாம்? வெறும் காய வச்சு நப்பிக்கலாம். இதே நீங்க ஒரு வடை சாப்பிடுறீங்க. அதான் அடிக்கடி சொல்லுவார் ஜி. பிளேட் நிறைய வடையை வச்சுக்கிட்டு முழுங்காதீங்க. ஆசைக்கு என்ன பண்ணுங்க? அம்மாவாசைக்கு ஒரு வடை சுட்டு சாப்பிடுங்க, தப்பில்லை. நாம என்ன பண்றது? டீ பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு 10 வடையை கொண்டாந்து பருப்பு வடை வச்சு இல்ல அதெல்லாம் என்னது? குருத்துவம். ஏன்னா ஃப்ரைட் இன் ஆயில். 10 வடையை முழுங்கி அப்படி சுட சுட அப்படியே 2 காஃபி ஒரு காஃபியை குடிச்சு வயிற்று நப்புனா நோய் வராமல் என்ன பண்ணும்? ஒண்ணுமே பேசல, கம்முன்னு வந்துட்டு. அப்போ அதுலயும் மறுபடியும் என்ன பண்றாங்க? என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நீ சாப்பிடுற உணவு லகுத்துவமா குருத்துவமான்னு பிரி. ஹார்டா சாஃப்டா. ஹார்டா இருந்ததுன்னா குறைச்சிக்கோ, இன்னுமே குறைச்சிக்கோ, சாப்பிடு, தப்பில், நோய் வராது. நீ லகுத்துவம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடு, ஏன்னா சீக்கிரம் ஜீரணம் ஆயிடும். அப்ப நீ என்ன பண்ணிக்கோ? அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி எதுக்கு நான் சொல்றேன்னா, இத்தனை சிஸ்டம் எங்க இருக்குது? இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டா அவரே சொன்னாரு, ஹாஸ்பிட்டலுக்கு யாருமே போக வேண்டியது இல்லைங்க. அவங்கவுங்க உடம்பு அவங்கவுங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். தேர் இஸ் நோ நீட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்.
இதை மெயின்டைன் பண்ணுனா. பிராரத்தத்துல பெறது வர்றது தனி வேற. அங்கங்க உணவு கோளாறுகள் இந்த மாதிரி ஓஷதி. இப்ப எதுக்கு நான் சொன்னா ஓஷதினாம் பதையே. அப்போ உணவாகும் தலைவா இருக்காரு, மருந்துக்கும் உணவே தான் என்னது மருந்துங்கிற அந்த கனெக்ஷனுக்கான இப்படி கொடுத்த உணவே தான் என்னது மருந்து. அடுத்தது உச்சை கோஷா நமக. உச்சை கோஷா இது மந்த முடியுதுங்க. அடுத்து உச்சை கோஷா. உச்சை உச்சைனாங்க ரொம்ப சப்தம், ரொம்ப மிகுந்தன்னு அர்த்தம். உச்சைனா மிகுந்த, கோஷானா சப்தம்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? அதிக சப்தம் இடுவராக, ரொம்ப சத்தம் போடுறவரா இருக்கிறவரே. எங்கெங்க பகவான் பாவ பொட்டாட்டு கோயில போய் பார்த்தா அவராட்டு அமைதி யாரும் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க? உச்சை கோஷா. அர்த்தம் கொடுத்திருப்பாங்க பாருங்க, பரம்பரையில சொல்ற பாருங்க. உச்சை கோஷா. உச்சை கோஷா கோஷாயா நமக. கோஷா கோஷாயா அவருக்கு நமஸ்கார். யா வந்துன்னா உங்களுக்கு அவருக்குன்னு வரும். உச்சை கோஷாயா அப்படின்னா அதிகமாக சப்தம் இடுபவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். உலகத்திலேயே அதிகமாக நாம சப்தமாக கேட்பது இடி. எவ்வளவு தூரத்துல இருந்து வருது, நம்மள ரீச் ஆகிற வரைக்கும் இங்க வரைக்கும் சவுண்ட் வந்துருதா? அது எத்தனை கிலோமீட்டருக்கு மேலதாங்க கிளவுட்ஸ் வந்து மோதுறதுன்றது சப்தம் தான் நம்ம இங்க கேட்கிறோம். அப்போ உலகத்திலேயே அதிகமான வால்யூம் உள்ள சவுண்ட் எது? இடி. அப்போ அப்படியே போங்க, டிராவல் ஆகணும். அப்போ அந்த சப்தமாக இருக்கிறார். ஆச்சா, அந்த சப்தம் வரணும்னா கருமேகங்கள், மழை கொடுக்கும் மேகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதணும். சும்மா இங்க போயிட்டு பண்ணாது பார்த்து தெரியுது ரெண்டு மேகம், அதெல்லாம் மேகமா எல்லாம் சத்தம் வராது. அப்ப மழை கொடுக்கும் மேகங்கள் மோது போதுதான் என்ன நடக்குது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கல்லுகள்லாம் வந்து விழுந்துது. அப்போ அந்த அவளுக்கு அந்த மழை நீர் அங்க எப்படி இருக்குது? ஐஸ் கட்டி மாதிரி இருந்திருக்குது. அதனாலதான் மோதும் போது என்ன வருது நமக்கு இங்க? சப்தம். சோ மழை கொடுக்கும் மேகமாக இருந்து, அப்புறம் அந்த மழை கொடுக்கும் மேகங்கள் ஒன்னுடன் ஒண்ணு மோதும் போது கேட்கிற சப்தமாக இருக்கிறார். மழைங்கிறது எதுக்கு? விருஷ்டி. விருஷ்டிங்கிறது எதுக்கு? உலக நன்மைக்காக. இந்த சப்தத்தை எதுக்கு இடுறாரு? அவர் பகவான் சத்தம் போடுறாரு நினைச்சு பாருங்க. எதுக்கு அந்த சப்தத்தை கொடுக்கிறாரு? அங்க பின்னால என்ன வரப்போகுது நமக்கு? மழை. சோ உச்சை கோஷாயா, அப்படி சப்த ரூபமாக. இன்னொரு சப்தம் காதுக்கு கேட்காது, ஆனா இருக்குது. அது என்னது? ரொம்ப காதுக்கே கேட்காது. வேதம். சப்த ரூபமாக நாதமுதமா அவர் தாங்க இருக்காரு. உச்சைனா அது சப்த ரூபமாக அமைதி. அதாவது காதுக்கே கேட்காத பேரு நம்ம சப்தம் சொல்ல மாட்டோம். ஆனா இங்க என்னது? அது சப்தம். காதுக்கு கேட்காது, ஆனா அது என்ன ரூபமா தான் இருக்காரு இறைவன். பாத்தீங்களா? காதுக்கு கேட்காத சப்தமாவும் இருக்கிறாரு. இடி இடிச்ச காதை பொத்திக்கணும், அவ்வளவு ஒரு அதிகமான சப்தமாகவும் அவர் தான் இருக்கிறாரு. அதுதான் உச்சை கோஷாயா. அடுத்தது அப்படி இருக்கிறதுக்கு நமஸ்காரம். உச்சை கோஷாயா. அடுத்து ஆக்ராந்தயதே. இது அதை விட ஒரு சூப்பரான வேர்டு. ஆக்ராந்தயதே. ஆக்ராந்தயதேனாங்க எதிரிகளை அழ செய்பவர். அப்படின்னு நான் ருத்திரம் படிக்கிறேன்னா நமக்குன்னு ஒரு 4 எதிரி வச்சிருப்போங்க. எப்பவுமே நாம படிச்சோம்னா அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்களா? மண்டூஸ் அப்படி அல்ல. ஏன் நிறைய பேரு இது சங்கல்பமா வச்சு படிக்கிறத நான் கண் கூட பார்த்திருக்கேன். அப்படி அல்ல. எதிரிகளை, மனதில் எனக்கு கேடு தருகிற எதிரிகளைன்னு அர்த்தம். அதை அழித்துன்னு அர்த்தம். எதிரிகளை எப்ப வெளிங்க எங்க கிடையாது, வெளியில யாரு? எல்லாமே இறைவன். ஈஷாவாசியம் இதகும் செரும் போது எல்லாமே இறைவன் போது நம்மளுடைய மென்டல் ப்ரொஜெக்ஷன்ல இவங்க எல்லாம் ஃப்ரெண்டு, இவங்க எல்லாம் எதிரி. இவங்க வேறுபாடு எதனால வருது? என்னுடைய மோகம், என்னுடைய அஜ்ஞானம், என்னுடைய மோகம், குழப்பம், கன்ஃபியூஷன். நான் எப்படி பாக்குறேன்? இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் பேதம் பிரிக்கிறேன்.
ஈஸ்வரன் என்ன பண்ணி வச்சிருக்கேன் நானு பிரிச்சுக்கிறேன். இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் எனிமி, இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸும் இல்ல எனிமியும் இல்ல. பார்த்தா ஹலோ சொல்றேன். இப்படி பிரிச்சு வச்சிருக்கிறது என்னுடைய மென்டல் ப்ரொஜெக்ஷன். உண்மையில் எல்லாமே யாருதான்? ஈஷா வாஷ்யம் இதகும் சார், இட் இஸ் மை மென்டல் ப்ரொஜெக்ஷன். சோ எதிரிங்கிறது எங்க கிடையாது. எதிரி நீங்க சொன்னீங்கன்னா இறைவன் தான் நீங்க எதிரி சொல்றீங்கன்னு அர்த்தம். சோ அப்ப எதிரிகளை அப்ப என்ன இந்த அறிவு வரும்போது நம்ம என்ன வந்துருவோம்? இன்ட்ரோவர்ட்டா வந்துருவோம். இல்ல வெளியில இருக்கிற எதிரியை தொலாவோம். அவர் அழிச்சிருவாரு, ருத்ரம் படிச்சா நமக்கு இருக்கிற எதிரிகளை அழிச்சிருவாருன்னு புரிந்து கொள்ள கூடாது. அப்ப எனக்குள்ள எதிரி இப்ப எங்கதான் இருக்காரு? எனக்குள்ள. ஏங்க எனக்குள்ள யாருங்க எதிரி? ஏன்? உங்களுடைய துவேஷம், உங்களுடைய மதம், ஆச்சரியம், கோபம், பொறாமை, கர்வம் எல்லாமே என்னதுதான் உன்னுடைய எதிரி. எதிரிகளை வெளியில் தேடாதே. அப்போ இப்ப புரிச்சுதா உங்களுக்கு? எதிரிகளை அழ செய்பவர் அப்படின்னு என்னது? விரட்ட விரட்ட ஓட வைப்பவர்னு. பக்தர்களுக்கு, அவரை சரணாகதி அடைந்தவர்களுக்கு, அவர்களுடைய மனதில் இருக்கிற நாம என்னதான் போராடினாலும் எங்க சம்பத்திலிருந்து விடுபட முடியாது. தனியாக போராடி அந்த மாயாவியினுடைய உதவி இல்லாமல், மாயாயை என்னால, மாயா மாஃபியா ரேடி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அந்த இடத்துல அவரு எதிரிகளை அழ செய்கிறார். கஷ்டத்தை கொடுக்கிறார்னா நம்ம அந்த இடத்துல நம்மள என்ன பண்ணிக்கிறோம்? எரித்து கொண்டு தவத்தின் மூலியமாக நம்ம என்ன பண்றோம்? நமக்கு தேவையில்லாத அதாவது ஆசுரி குணங்களை விடுவது தவம். அப்போ அவர் எதிரிகளை அழிக்கிறவன் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பத்தி நாம் பதையே. அதாவது பத்தி நாங்க படைக்கு பதின்னு என்னங்க ஒரு தடை, படைக்கு தலைவர். இப்ப காலார்படை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காலார்படை, குதிரைப்படை, யானைப்படை, ரதம், ரதத்துல போய் சண்டை போடுறவங்க இருப்பாங்க. காலார்னா கால்ல கையில கத்தி வேல் வச்சுக்கிட்டு சண்டை போடுறவங்க காலார்படை. இப்படி நம்ம படைகளை பாக்குறோம். இவங்க என்ன சொல்றாங்க? பத்தி நாம் பதையே. இந்த மாதிரி எல்லா படைகளுக்கும் அவர் என்னவா இருக்காரு? ஸ்கந்தனாக, அதாவது முருகனாவா நான் வழிபடுறோம். எல்லா சேனாதிபதியாக, எல்லா படைகளுக்கும் அவர் சேனாதிபதியாக இருப்பவருக்கு நமஸ்காரம்ங்கிறது ஒரு அர்த்தம். பத்தினா பதை, படைகளுக்கு தலைவனாக, தளபதியாக, சேனாதிபதியாக, ஸ்கந்தனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அடுத்தது பத்தி யாருன்னு கேட்டீங்கன்னா தேவதைகள். ஏன் நம்மளை எல்லாம் என்ன பண்றாங்க? கர்மபல தாதாவாக இருந்து எது பண்ணணும், நமக்கு எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில எப்படி இருக்கணும் அதை அமைத்து கொடுத்தது யாரு? பத்தி யாரு? தேவதைகளும் யாருதான்? பத்தினா அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஈஸ்வரன் எப்படி இருக்காரு? தலைவனாக. தேவதை ஒரு காரியம் செய்யணும்னா அங்க பர்மிஷன் வாங்கினா தான் அங்க செய்ய முடியும். சோ அவங்களுக்கெல்லாம் தலைவனாக. இப்போ நம்ம தேவதைகள் பிரேயர் பண்றோம். எப்படி அது எதற்காக பண்றோம்? நிறைய பேத்துக்கு பக்திங்கிறது ஏன் லேக் ஆகுதுன்னா, பிரேயர் பண்ணுனா சில சமயம் பல சமயம் நம்ம கேட்டது அங்க கிடைக்கிறது இல்ல. அப்போ நமக்குள்ள என்ன வந்துருது? ஃபர்ஸ்ட் சின்ன குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சாமி ரூம் போய் சாமி கும்பிடு, நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது போய் கும்பிடுது. அந்த அன்னைக்கு பரீட்சையில நல்லா மார்க் வந்துருச்சு, கடவுள் நம்புது. அப்புறம் அடுத்த நாள் போய் கும்பிடுது, ஒரு 4 மார்க் நம்மளோட ஒரு பையன் எச்சா வாங்கிட்டா போதும். ஃபெயில் எல்லாம் ஆக வேண்டாம். ஒரு பையன் 4 மார்க் எச்சா வாங்கிட்டானா உடனே அது நினைச்சு மனசுல என்ன நினைக்கிறேன்? அப்படி சொல்லாது. உள்ள போய் என்ன நினைக்கும்? நேத்து வந்து கும்பிட்டு போனோம்ல உன்னைய. அப்ப என்ன வருது? நாங்க பக்தி எங்க போயிருச்சு? கேட்டா அந்த வாழ் போயிடும். இறைவன் இருக்காரா இல்லையா? சும்மா சாமி போட்டா வச்சுட்டு இந்த அம்மா பூஜை பண்ணு, ஆத்தா சாமி கும்பிடுன்னு சொல்றாங்க. உண்மையில அது இருக்குது என்ன எனக்கு டவுட். ஏன்னா கண்ணுக்கு தெரியல, காதுக்கும் கேட்கறது இல்ல. அப்ப என்ன ஆகுது? பக்தி கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர வளர, மனதில் ராக துவேஷங்கள் வளர வளர பக்தி என்ன ஆயிட்டே வருது? அங்க ஒரு பக்கம் ஊத்திக்கிட்டு போகும். ஏன்னா இங்க நம்ம கேட்போம், விருப்பப்படுவோம், ஆசைப்படுவோம், கேட்போம், கிடைக்காது. அப்போ சில சமயம் சொல்ல முடியாது. நீங்க பாருங்க, ஏன்னா கேட்டதுல சிலது கிடைச்சிருக்கும். சோ சைக்காலஜியாவே நம்ம எப்படித்தான் வளர்றோம்? இருக்காரா இல்லையா? இருக்காரா? நீங்க ஸ்கூல் குழந்தைகிட்ட பேசி பாருங்க, இல்லைன்னு சொல்லாது. கடவுள் இருக்காரா இல்லையா? ஏன் அந்த டவுட்ல தான் இருக்காங்க. இல்லைன்னு சொல்றவங்க ரொம்ப ஃபியூங்க. ஒரு நல்ல பிராட்டப்ல வளர்ந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லாது. இருக்கிறாரா இல்லையாங்கிற டவுட்ல தம் புத்திக்கு எட்டலினா அதுக்கப்புறம் தான் இல்லைன்னு சொல்லுது. என் புத்திக்கு அது எட்டல, அதனால இல்ல. நீ வந்து மூட நம்பிக்கைங்கிற மாதிரி போகுது. இப்ப என்ன சொல்லுது சாஸ்திரம்? என்ன சொல்லுதுன்னா, ஏன்னா பத்தி நாம் தேவதைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவனா தேவதைகளை நம்பாதவங்க எப்படிங்க ஈஸ்வரன் நம்ப போறாங்க? பத்தினா பதையங்கிற இடத்துல வர. இப்போ
ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணும்போது நமக்கு அதுக்குண்டான அறிவுடன் ப்ரே பண்ண தெரியும். பிரேயர் அப்படிங்கிறது கை கூப்பிட்டு நின்று இறைவா எனக்கு அதை கொடு. 10 வயசுல இது ஓகே, 40 வயசுல இது நாட் ஓகே. 40 வயசு என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம்? இறைவா என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், என் வீடு வந்து சீக்கிரமா நான் கடன்ல இருந்து மீண்டணும், என் வீடு எனக்கு சொந்தமாயிடணும், இந்த கேஸ் நான் ஜெயிச்சிடணும். ஏங்க 10 வயசுல அது ஓகே, 40 வயசுல நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம்? திஸ் இஸ் நாட் அட் ஆல் அ பிரேயர். அடிக்கடி ஏன் ஞாபகப்படுத்துறேன்னா நமக்குள்ள அடிக்கடி டவுட் உள்ள வந்துகிட்டே இருக்கும். திஸ் இஸ் நாட் பிரேயர் அட் ஆல். யூ ஆர் பெக்கிங் சம்திங் ஃப்ரம் பகவான். நான் தேங்காய் கொடுக்குறேன், பழத்தை கொடுக்குறேன், கோயில் கட்டி கொடுக்குறேன், வரி கட்டினாங்கன்னா இவ்வளவு கும்பாபிஷேகத்துக்கு நான் இவ்வளவு கட்டுறேன், அதனால எனக்கு என்ன வேணும், என் பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடு. திஸ் இஸ் யூ ஆர் டூயிங் பிசினஸ் வித் பகவான். தேர் இஸ் நோ லவ், அஃபெக்ஷன். காணாம போயிடுச்சு. இஃப் யூ ஆர் லவ் பகவான், அன்கண்டிஷனல் லவ் உள்ள இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? கஷ்டமான காலம் அதுக்கு வரணும். அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையான லவ் அஃபெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்தாலும் கஷ்டமான சூழ்நிலை காலம் வரணும். அப்பதான் நீங்க மெஷரிங் ஸ்கேல் என்னது, உனக்குள்ள இருக்கிற பக்தி அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் பகவான். கஷ்டமான காலம் வரும்போதும் எந்தவித முணுமுணுப்பும் இல்லாமல் அது இறைவன் கொடுத்திருக்காரு. சில காலங்கள் நம்ம கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அது லாஜிக்கா பிராரப்தம். அது நம்ம சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சு என்னுடைய பிராரப்தத்தில் இந்த கஷ்டத்தை தாண்டிதான் வரணும். அதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அந்த டைம் இருக்கும். எந்த விதமான முணுமுணுக்கல நானு கஷ்ட காலத்தில் நான் முணுமுணுக்கவில்லை. அந்த கஷ்டத்தை நான் மனதார ஏற்றுக்கொண்டே. நோ மர்மரிங், நோ நான் அக்செப்டன்ஸ், ஐ அக்செப்ட். அப்படி நீங்கன்னா அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் பகவான் இஸ் 100 மார்க் டு யூ. கொஞ்சம் கஷ்டம்னா ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லையே, உடம்பு சரியில்லையே, உடம்பு சரியில்லையே, உடம்பு சரியில்லையே, ஐயோ அவங்க என்னை அப்படி பேசிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்க, ஐயோ என் பையன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே, கேட்க மாட்டேங்கிறேன், ஐயோ என் வீட்டுக்காரன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன், கேட்க மாட்டேன். அப்போ என்ன நம்ம பக்தி எங்க இருக்குது? அப்போ இத்தனை ப்ரே பண்ண, இறைவா என்னை கை விட்டுட்டியே, இத்தனை கும்பிட்டேன், இத்தனை கோயிலுக்கு வந்தேன், இத்தனை மாலை செஞ்சு போட்டேன், ஐயோ இறைவா கை விட்டுட்டியே. அவர் கையெல்லாம் விட்டு இருந்தாங்கன்னா மூச்சு காத்து கூட கிடைச்சிருக்காருங்க. கை விட்டாங்கிற வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது. எப்படி மூச்சு விட்டுல போயிட்டு இருக்குது? அவர் கை விட்டு இருந்தாருன்னா இந்நேரம் என்ன இருக்கும்? மூச்சு முடிஞ்சது, ஆள் நடுவில் படுக்க வச்சிருவாங்க. கை விடல அவரு. அப்போ நம்மளுடைய பிராரப்தத்துல என்ன பிரேயருங்கிறது எதுக்கு? நம்ம பிராரப்தத்துல இந்த கஷ்டம், ஏன்னா முதல்ல பாவம் செஞ்சு வச்சிட்டோம், முட்டுவலி போட்டு வச்சிருக்கோம், அதை வந்து அனுபவிச்சாகணும். அப்ப நம்ம பிரேயர் பண்ணும் போது இந்த மாதிரி இறைவன் முறைப்படி சொன்ன பிரேயரை பண்ணணும். இந்த தேவதையை நீ இந்த இப்படி வழிபடணும். அது பூஜையா இருந்தா இப்படித்தான் ஒரு நாம்ஸ் இருக்கு. சாண்டிங்னா இப்படித்தான் அவங்களை வழுத்தணும். சுஷ்டு உக்தம் சூக்தம். சூக்தத்தை சொல்றது என்ன அர்த்தங்க? சுஷ்டு உக்தம், நன்கு சொல்லப்படுவதுக்கு பேர் சூக்தம். புருஷ சூக்தம் பாராயணம். அதுதான் என்னது? பிரேயர் அல்லது பூஜை. நித்திய பூஜை பண்றீங்க, கோயில் வழிபாடு, அங்க போய் நின்றுட்டு வேண்டுதல்ங்கிறது அப்படி அது இல்லை. அப்போ இதையெல்லாம் பண்ண முறைப்படி இறைவன் தேவதைகளை எப்படி வழிபடணும்னு சொல்லி வச்சிருக்காரு. இறைவன் யாரு? ஈஸ்வரன் ஒரு தேவதையை படைச்சு அவங்களை எப்படி வழிபடணும், பரஸ்பரம் பாவயந்தக, எப்படி நீ பண்ண, அவங்களுக்கு நீ பண்ண, அவங்க உன்னை திருப்பி பண்ணுவாங்க. அத முறைப்படி கத்துக்கிட்டு we have to with love and affection. நீ கஷ்டமே கொடுத்தாலும் தேவதை உன்னை நான் வழிபடுவதை நிறுத்த மாட்டேன். நீ கஷ்டத்துக்கு மேல என்ன வேணா கொடு, I will not stop my prayer. Prayer means பக்கா பிரேயர். ஏன்னா சும்மா பிரேயர் கையெடுத்துக்கும் போது பிரேயர் பக்கா பக்கா பிரேயரை எக்காரணத்தை கொண்டு நான் நிறுத்த மாட்டேன். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஐ வில் நாட். எனக்கு உடம்புல ஆரோக்கியம் உயிர் இருக்கிற வரைக்கும் எந்த வகையான பிரேயர் என்னால பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். நீ எதை வேணா கொடு. That is love and affection towards Bhagavan. That prayer என்ன பண்ணும்? நமக்கு வர கஷ்டத்துல இருந்து நம்மள கொஞ்சம் மீட் எடுக்கிற சக்தியை கொடுக்கும். ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து அது மீண்டு வருவதற்குண்டான சக்தியை தான் கொடுக்கும். நாம என்ன நினைக்கிறோம்? அந்த கஷ்டத்தையெல்லாம் அப்படியே மாத்தி உள்டாவ நம்ம சீனரி நம்ம கண்ணு முன்னால சீன் மாதிரி வந்து உட்கார்ந்து நினைக்கிறோம். அதெல்லாம் நடக்காது. அந்த கஷ்டமான சூழ்நிலை நம்மை மீண்டெடுப்பதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு சில விஷயங்கள் சரியாகிறதுக்கு பல வருடங்கள் ஆகலாம். சில பிரச்சனைகள் சில நாட்கள், சில வாரங்கள் ஆகலாம். சில பிரச்சனைகளுக்கு சில வருடங்கள் ஆகலாம். சில பிரச்சனைகள் தீரவே தீராது. உயிரோட வரைக்கும் தீராது. சில பிரச்சனைகள் தீராது.
அந்த தீராத பிரச்சனைங்கிறது கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, செவுத்துல கொண்டு போய் முட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. பிரச்சனை தீர்த்து வை இறைவா. பிரச்சனை அதுவே தீராத ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அதை போய் நம்ம எங்கெங்க போய் செவுத்துல போய் முட்டிக்கிட்டு அப்புறம் இறைவன் மேல இருக்கிற பக்தி கேட்டோம். அதுதான் சொன்னேன். எப்படி பிரச்சனை? ஒரு நாள் பிரச்சனையா, ஒரு வார பிரச்சனையா, ஒரு மாச பிரச்சனையா, ஒரு வருஷ பிரச்சனையா, இல்ல ஆயுசுக்கு அது பிரச்சனை தானா? எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இடத்துல என்ன வருது? ஸ்ரத்தா. That Shraddha gives you Bhakti, love and affection towards Bhagavan. இதுதான் பிரேயர். அது எதுக்கு சொல்ல வந்தா பத்தினாம் பதையே, இந்த தேவதைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறார்னா அந்த தேவதைகள் வேர்டு வரும்போது நம்ம எதை விட்டுட்டு போக கூடாது. தேவதைகள் வழிபடுதல் எப்படி விட்டுட்டு போறதுல அர்த்தம் இல்ல. சோ ஐ ஆடட் த பாயிண்ட். வாட் இஸ் தேவதைகளை வழிபடுதல் என்ன? அடுத்தது கிருஷ்ண வீதாய. இது ஈஸியான வேர்டு சொல்லிடுறேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்ச வேர்டு. உடனே கிருஷ்ண வீதாயனா சர்வ வியாபி. அப்கோர்ஸ் யூ நோ த வேர்ட் வெரி வெல். எங்கும் வியாபித்து இருப்பவருக்கு நமஸ்கார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.